Hi, hello friends, welcome back to my channel. ஸோ நம்மளுடைய தமிழ் நியூ சிலபஸ் யூனிட் 7 பேஸ் பண்ணி நம்ம கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 8th ஸ்டாண்டர்ட் நியூ புக் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகேங்களா, 6th to 8th வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா 8th ஸ்டாண்டர்ட் ஓல்டு புக்கில் உள்ள கொஸ்டின்ஸ் தான் வந்து கவர் பண்ண போகிறோம். ஸோ ஒன்ஸ் வந்து நீங்கள் என்ன பண்ணிடுங்கன்னா 8th ஸ்டாண்டர்ட் ஓல்டு புக்கை வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த டெஸ்ட் கொஸ்டின்ஸ் வந்து அட்டன் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா, இப்போ வாங்க டைரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகள் கொண்ட தமிழ்நாடு என்றவர் யார்? வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகள் கொண்ட தமிழ்நாடு என்றவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் பி, பாரதியார். செகண்ட் கொஸ்டின். ஜி போப் திருவாசகத்தை எந்த மொழியில் மொழிபெயர்த்தார்? ஜி போப் திருவாசகத்தை எந்த மொழியில் மொழிபெயர்த்தார்? சரியான விடை ஆப்ஷன் சி, ஆங்கிலம். தேர்ட் கொஸ்டின். எந்த நாட்டில் உள்ள அணு துளைக்காத சுரங்க பாதுகாப்பு பெட்டகத்தில் திருக்குறள் பாதுகாக்கப்படுகிறது? எந்த நாட்டில் உள்ள அணு துளைக்காத சுரங்க பாதுகாப்பு பெட்டகத்தில் திருக்குறள் பாதுகாக்கப்படுகிறது? சரியான விடை ஆப்ஷன் ஏ, ரஷ்யா. ஃபோர்த் கொஸ்டின். ஜி போப் தமது எத்தனையாவது வயதில் தமிழகத்தில் சமய பணியாற்ற தேர்ந்தெடுக்கப்பட்டார்? ஜி போப் தமது எத்தனையாவது வயதில் தமிழகத்தில் சமய பணியாற்ற தேர்ந்தெடுக்கப்பட்டார்? சரியான விடை ஆப்ஷன் டி, 19வது வயதில். ஃபிஃப்த் கொஸ்டின். எந்த நாட்டில் உள்ள அருங்காட்சியகத்தில் திருக்குறள் விவிலியத்துடன் வைக்கப்பட்டுள்ளது? எந்த நாட்டில் உள்ள அருங்காட்சியகத்தில் திருக்குறள் வந்து விவிலியத்துடன் வைக்கப்பட்டுள்ளது? சரியான விடை ஆப்ஷன் சி, இங்கிலாந்து. சிக்ஸ்த் கொஸ்டின். எனக்கு வறுமையும் உண்டு மனைவி மக்களும் உண்டு அவற்றோடு மானமும் உண்டு என கூறியவர் யார்? வறுமையும் உண்டு மனைவி மக்களும் உண்டு அவற்றோடு மானமும் உண்டு என கூறியவர் யார்? ஆப்ஷன் ஏ, பாவனார். செவன்த் கொஸ்டின். அகராதி என்னும் சொல் தற்போதைய வழக்கில் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? அகராதி என்னும் சொல் வந்து இப்போ தற்போதைய வழக்கில் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆப்ஷன் சி, அகரமுதலி. அகராதி வந்து அகரமுதலி அப்படின்னு அழைக்கப்படுது. எய்த் கொஸ்டின். கான்ஸ்டாண்டின் ஜோசப் பெஸ்கி என்னும் இயற்பெயர் யாருடையது? கான்ஸ்டாண்டின் ஜோசப் பெஸ்கி என்னும் இயற்பெயர் யாருடையது? ஆப்ஷன் பி, வீரமாமுனிவர். நைன்த் கொஸ்டின். வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே என்று கூறியவர் யார்? வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே என்று கூறியவர் யார்? ஆப்ஷன் பி, பாரதிதாசன். டென்த் கொஸ்டின். தேம்பாவணி என்னும் கிறித்துவ காப்பியத்தை இயற்றியவர் யார்? தேம்பாவணி என்னும் கிறித்துவ காப்பியத்தை இயற்றியவர் யார்? சரியான ஆப்ஷன் டி, வீரமாமுனிவர். 11th கொஸ்டின் பாருங்க. டேஸ் டேஸ் என்னும் இரு சொற்களின் சேர்க்கையே அகராதி ஆகும். எந்த இரு சொற்களுடைய சேர்க்கை வந்து அகராதி ஆகும்? ஆப்ஷன் பி, அகரம் ஆதி. அகரம் ஆதி என்னும் இரு சொற்களின் சேர்க்கையே அகராதி ஆகும். 12வது கொஸ்டின். தொன்னூல் விளக்கம் என்னும் இலக்கண நூலை எழுதியவர் யார்? தொன்னூல் விளக்கம் என்னும் இலக்கண நூலை எழுதியவர் யார்? ஆப்ஷன் பி, வீரமாமுனிவர். 13வது கொஸ்டின். தமிழை ஆளென வளர்த்து மாண்புற செய்தவர் யார்? தமிழை ஆளென வளர்த்து மாண்புற செய்தவர் யார்? ஆப்ஷன் சி, தேவநேய பாவனார். 14வது கொஸ்டின். ஜி போப் இங்கிலாந்து பல்கலைக்கழகத்தில் தமிழ் தெலுங்கு கற்பிக்கும் பேராசிரியராக பணிபுரிந்த காலம் எது? சரியான விடை ஆப்ஷன் சி, 1885 to 1908. 15வது கொஸ்டின். கூற்று 1 பாருங்க. பரமார்த்த குறுக்கதை எனும் நூலை வீரமாமுனிவர் வந்து இயற்றினார். கூற்று 2. பரமார்த்த குறுக்கதை என்பது பக்தி நூல் ஆகும். சரியான விடை ஆப்ஷன் சி, கூற்று 1 சரி, கூற்று 2 தவறு. பரமார்த்த குறுக்கதையை வந்து வீரமாமுனிவர் தான் இயற்றினார். பரமார்த்த குறுக்கதை பார்த்திங்கன்னா பக்தி நூல் கிடையாது, இது ஒரு நகைச்சுவை நூல் அப்படிங்கிறது எல்லாருக்குமே. பரமார்த்த குறுக்கதை வந்து கேட்டிருப்பீங்க, அது வந்து நகைச்சுவையாக தான் இருக்கும். ஓகேங்களா, ஸோ அது ஒரு நகைச்சுவை நூல். 16வது கொஸ்டின். ஜி போப் திருவாசகத்தின் ஆங்கில மொழிபெயர்ப்பினை வெளியிட்ட ஆண்டு? சரியான விடை ஆப்ஷன் பி, 1900. 17வது கொஸ்டின். வீரமாமுனிவர் தமிழ் எழுத்துக்களின் எவ்வடிவத்தை திருத்தி எழுத்து சீர்திருத்தம் மேற்கொண்டார்? ஆப்ஷன் சி, வரி வடிவம். 18வது கொஸ்டின். திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார்? ஆப்ஷன் இ, ஜி போப். 19வது கொஸ்டின். தனித்தமிழுக்கு வித்திட்டவர் யார்? தனித்தமிழுக்கு
வித்திட்டவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் டி பரிதிமாற் கலைஞர். 20வது பாவனார் சொற்பிறப்பியல் அகரமுதலி திட்ட இயக்குநராக பணியமர்த்தப்பட்ட ஆண்டு எப்போது? பாவனார் சொற்பிறப்பியல் அகரமுதலி திட்ட இயக்குநராக பணியமர்த்தப்பட்ட ஆண்டு. சரியான விடை ஆப்ஷன் ஏ 8/5/1974. 21வது திருக்குறளை லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்தவர் யார்? லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்தவர் ஆப்ஷன் ஏ வீரமாமுனிவர். திருக்குறளை லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்தவர் வீரமாமுனிவர். 22வது தம் கல்லறையில் இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கிக் கொண்டிருக்கிறான் என எழுத வேண்டும் என்று தமது இறுதி முறையில் எழுதி வைத்தவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் பி ஜி போப். 23வது அபிதான சிந்தாமணி எந்த ஆண்டு வெளியிடப்பட்டது? அபிதான சிந்தாமணி எந்த ஆண்டு வெளியிடப்பட்டது? சரியான விடை ஆப்ஷன் டி 1934. 24வது கீழ்கண்டவற்றுள் தேவநேய பாவனாரின் சிறப்புகளில் பொருந்தாததை தேர்ந்தெடு. சரியான விடை ஆப்ஷன் சி இலக்கிய செம்மல். ஸோ செந்தமிழ் நாயுடு, செந்தமிழ் செல்வர், தமிழ் பெருங்காவலர், ஸோ இது எல்லாமே தேவநேய பாவனருடைய சிறப்பு. ஓகேங்களா? செந்தமிழ் செல்வர் இலக்கிய செம்மல்ங்கிறது அவருடைய சிறப்புகளில் பொருந்தாத ஒன்று. 25வது ஜி போப் கிபி 1820ஆம் ஆண்டு டேசாம் நாள் பிறந்தார். சரியான விடை ஆப்ஷன் ஏப்ரல் 24 பிறந்தார். ஜி போப் ஏப்ரல் 24 1820ஆம் ஆண்டு பிறந்தார். 26வது அபிதான கோஷம் எந்த ஆண்டு வெளியிடப்பட்டது? அபிதான கோஷம் எந்த ஆண்டு வெளியிடப்பட்டது? சரியான விடை ஆப்ஷன் பி 1902. 27வது காட்சிக்கு புலியாகி கொடுமை மால கவிதைகளை பாய்ச்சுபவன் கவிஞன் ஆவான் என்று கூறியவர் யார்? காட்சிக்கு புலியாகி கொடுமை மால கவிதைகளை பாய்ச்சுபவன் கவிஞன் ஆவான் என்று கூறியவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் சி முடியரசன். 28வது தமிழ் மாணவன் என்று தம்மை அறிவித்துக் கொண்டவர் யார்? தமிழ் மாணவன் என்று தன்னை அறிவித்துக் கொண்டவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் ஏ ஜி போப். 29வது ஜி போப் பாய்மர கப்பலில் சென்னை 8 திங்களும் டேஸ் டேஸ் ஆகிய 2 மொழி நூல்களை படித்தார். சரியான விடை ஆப்ஷன் டி வடமொழியும் தமிழும் படித்தார். 30வது கிளையின்றி பாம்பு தொங்க விழுதென்று குரங்கு தொட்டு இவரை இடம்பெற்றுள்ள நூல் எது? கிளையினீர் பாம்பு தொங்க விழுதென்று குரங்கு தொட்டு இவரை இடம்பெற்றுள்ள நூல் எது? சரியான விடை ஆப்ஷன் சி அழகின் சிரிப்பு. 31வது தைரியநாதர் என பெயர் சூட்டி கொண்டவர் யார்? தைரியநாதர் என பெயர் சூட்டி கொண்டவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் பி வீரமாமுனிவர். 32வது தேவநேய பாவனார் எத்தனை நூல்களை படைத்துள்ளார்? 32வது தேவநேய பாவனார் எத்தனை நூல்களை படைத்துள்ளார்? சரியான விடை ஆப்ஷன் சி 43 நூல்கள். 33வது தமிழில் முதலாக சதுரகராதி என்னும் அகர முதலியை வெளியிட்டவர் யார்? சதுரகராதி என்னும் அகர முதலியை வெளியிட்டவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் ஏ வீரமாமுனிவர். 34வது வீரமாமுனிவர் தமிழ் முனிவர்களுள் ஒருவராக விளங்குகிறார் என புகழ்ந்தவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் பி ராபி சேதுப்பிள்ளை. 35வது வீரமாமுனிவர் தமது எத்தனையாவது வயதில் தமிழகம் தமிழ் படித்து காப்பியம் படைத்தார்? சரியான விடை ஆப்ஷன் பி 30வது வயதில். 36வது காரைக்குடி மீசு உயர்நிலை பள்ளியில் தமிழாசிரியராக பணியாற்றியவர் யார்? காரைக்குடி மீனாட்சி சுந்தரம் உயர்நிலை பள்ளியில் தமிழாசிரியராக பணியாற்றியவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் சி முடியரசன். 37வது தேவநேய பாவனாரின் செந்தமிழ் சொற்பிறப்பியல் பேரகராதி முதலியின் முதல் தொகுதி வெளிவந்த ஆண்டு? சரியான விடை ஆப்ஷன் சி 1985. 38வது தேவநேய பாவனாரின் செந்தமிழ் சொற்பிறப்பியல் பேரகர முதலியின் 2ஆம் தொகுதி வெளிவந்த ஆண்டு? ஆப்ஷன் ஏ 1993. 39வது தமிழ் மொழியை வடமொழி வல்லாண்மையின் என்றும் மீட்பதற்காகவே இறைவன் என்னை படைத்தான் என்று கூறியவர் யார்? தமிழ் மொழியை வடமொழி வல்லாண்மையின் என்றும் மீட்பதற்காகவே இறைவன் என்னை படைத்தான் என்று கூறியவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் ஏ தேவநேய பாவனார். 40வது தேம்பாவணியில் மகவருள் படலம் எந்த காண்டத்தில் இடம்பெற்றுள்ளது?
மகவருள் படலம் எந்த காண்டத்தில் இடம்பெற்றுள்ளது? சரியான விடை ஆப்ஷன் ஏ முதற்காண்டம். 41 தமிழ் வளர்ச்சி கழகம் வெளியிட்ட முதல் கலைக்களஞ்சியம் எத்தனை தொகுதிகளாக வெளிவந்துள்ளது? சரியான விடை ஆப்ஷன் டி 10 தொகுதிகளாக வெளிவந்துள்ளது. 42வது கொஸ்டின் திராவிட மொழிகளுக்கு தாய்மொழி தமிழ் என ஆய்வு செய்து நிறுவியவர் யார்? தாய்மொழி தமிழ் என ஆய்வு செய்து நிறுவியவர். சரியான விடை ஆப்ஷன் ஏ பாவனார். 43வது கொஸ்டின் அகர முதலி ஒன்றை நாளும் படித்து என்று பாடியவர் யார்? அகர முதலி ஒன்றை நாளும் படித்து என்று பாடியவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் பி பாரதிதாசன். 44வது கொஸ்டின் ஜி. போப் அவர்கள் திருக்குறளில் எத்தனை ஆண்டுகள் படித்து சுவைத்தார்? திருக்குறளை எத்தனை ஆண்டுகள் படித்து சுவைத்தார் ஜி. போப்? சரியான விடை ஆப்ஷன் பி 40 ஆண்டுகள். 45வது கொஸ்டின் சூடாமணி நிகண்டு ஆசிரியர் யார்? சூடாமணி நிகண்டு ஆசிரியர் யார்? சரியான விடை ஆப்ஷன் சி மண்டல புரூடர். 47வது கொஸ்டின் ஜி. போப் திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து வெளியிட்ட ஆண்டு? ஜி. போப் திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த ஆண்டு. சரியான விடை ஆப்ஷன் டி 1886. 47வது கொஸ்டின் ஆட்சிக்கும் அஞ்சாமல் யாவரேனும் ஆள்கவன துஞ்சாமல் தனது நாட்டின் மீட்சிக்கு பாடுபவன் கவிஞன் ஆவான் என்று பாடியவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் சி முடியரசன். 48வது கொஸ்டின் முகைசை மேனி தழுவிமுத்திட்டலும் குகைசெயின் பெழக்கோலமிட்டோத்ததே இவரை தேம்பாவணியில் எந்த படலத்தில் இடம்பெற்றுள்ளது? சரியான விடை ஆப்ஷன் ஏ மகவருள் படலம். 49வது கொஸ்டின் பாரதிதாசன் பிறந்த ஊர் எது? பாரதிதாசன் பிறந்த ஊர் எது? சரியான விடை ஆப்ஷன் பி புதுச்சேரி. 50வது கொஸ்டின் நிகண்டுகளின் மிக பழமையானது எது? சரியான விடை சேந்தன் திவாகரம். நிகண்டுகளின் மிகவும் பழமையானது சேந்தன் திவாகரம். 51வது கொஸ்டின் அழகின் சிரிப்பு நூலை எழுதியவர் யார்? அழகின் சிரிப்பு நூலை எழுதியவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் ஏ பாரதிதாசன். 52வது கொஸ்டின் தேம்பாவணி எத்தனை காண்டங்களை உடையது? தேம்பாவணி எத்தனை காண்டங்களை உடையது? சரியான விடை ஆப்ஷன் பி 3 காண்டங்கள். 53வது கொஸ்டின் அகராதி எனும் சொல் முதலாக இடம்பெற்றுள்ள நூல் எது? அகராதி எனும் சொல் முதலாக இடம்பெற்றுள்ள நூல் எது? சரியான விடை ஆப்ஷன் பி திருமந்திரம். 54வது கொஸ்டின் திருமணத்திற்கு பிறகு தம் மனைவியுடன் தமிழகம் வந்த ஜி. போப் எங்கு சமய பணியை தொடங்கினார்? சரியான விடை ஆப்ஷன் பி தஞ்சாவூரில். 55வது கொஸ்டின் இயேசு பெருமானின் வளர்ப்பு தந்தை யார்? இயேசு பெருமானுடைய வளர்ப்பு தந்தை யார்? சரியான விடை ஆப்ஷன் பி சூசை. 56வது கொஸ்டின் தமிழ் கலைக்களஞ்சியங்களின் முன்னோடி யார்? தமிழ் கலைக்களஞ்சியங்களின் முன்னோடி யார்? சரியான விடை ஆப்ஷன் சி அபிதான கோஷம். 57வது கொஸ்டின் வீரமாமுனிவர் இயற்றிய சிற்றிலக்கியங்களில் சரியானது எது? வீரமாமுனிவர் இயற்றிய சிற்றிலக்கியங்களில் சரியானது. ஸோ இங்கே என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா திருக்காவலூர் கலம்பகம், மெய்கீர்த்தி மாலை, காத்திரியம்பாள் அம்மானை. சரியான விடை ஆப்ஷன் டி 1, 3 மட்டும்தான் சரி. மெய்கீர்த்தி மாலை கிடையாது. வீரமாமுனிவர் இயற்றிய சிற்றிலக்கியங்கள் திருக்காவலூர் கலம்பகம், கத்தேரியம்மாள் அம்பானை. 58வது கிறித்துவ சமயத்தின் கலைக்களஞ்சியம் எனப்படும் நூல் எது? கிறித்துவ சமயத்தின் கலைக்களஞ்சியம் எனப்படும் நூல் எது? சரியான விடை ஆப்ஷன் டி தேம்பாவணி. 59வது கொஸ்டின் அகராதி எனும் சொல்லை முதலாக கையாண்டவர் யார்? அகராதி எனும் சொல்லை முதலாக கையாண்டவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் ஏ திருமூலர். 60வது கொஸ்டின் தேம்பாவணி நூலில் உள்ள படலங்களின் எண்ணிக்கை என்ன? தேம்பாவணி நூலில் உள்ள படலங்களின் எண்ணிக்கை. சரியான விடை ஆப்ஷன் டி 36 படலங்கள். 61வது கொஸ்டின் விழுதும் வேரும் என்னும் தலைப்பில் உள்ள பாடல் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? விழுதும் வேரும் என்னும் தலைப்பில் உள்ள பாடல் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? சரியான விடை ஆப்ஷன் பி அழகின் சிரிப்பு. 62வது கொஸ்டின் ஜி. போப் தொகுத்த நூலின் பெயர் என்ன? ஜி. போப் தொகுத்த நூலின் பெயர் என்ன? சரியான விடை ஆப்ஷன் டி தமிழ்ச்செட் கலம்பகம்.
63 ஆப்ஷன் 1981 முதல் உலக தமிழ் மாநாட்டில் மாந்தன் தோற்றமும் தமிழர் மரபும் என்ற தலைப்பில் சொற்பொழிவாற்றியவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் டி தேவநேய பாவனார். 64 ஆப்ஷன் தந்தை பெரியாரின் பகுத்தறிவு சிந்தனைகளை கவிதை வடிவில் தந்தவர் யார்? தந்தை பெரியாரின் பகுத்தறிவு சிந்தனைகளை கவிதை வடிவில் தந்தவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் பி பாரதிதாசன். 65 ஆப்ஷன் சென்னை பல்கலைக்கழக அகர முதலியான தமிழ் லெக்சிகன் எத்தனை தொகுதிகளாக வெளியிடப்பட்டுள்ளது? சரியான விடை ஆப்ஷன் ஏ 6 தொகுதிகள். 66 ஆப்ஷன் ஆங்கிலேயரை எதிர்த்து போர் செய்த வேலுநாச்சியார் பிறந்த ஆண்டு எது? வேலுநாச்சியார் பிறந்த ஆண்டு ஆப்ஷன் கிபி 1730. 67 ஆப்ஷன் தேம்பாவணியில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை என்ன? தேம்பாவணியில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை. சரியான விடை ஆப்ஷன் சி 3615. 68 ஆப்ஷன் தமிழக அரசின் பரிசை பெற்ற முடியரசனின் காவியம் இது? சரியான விடை ஆப்ஷன் சி பூங்கொடி. 69 ஆப்ஷன் மணிப்பு எம்மொழி சொல். மணிப்பு எம்மொழி சொல். சரியான விடை ஆப்ஷன் டி உருது. மணிப்புங்கிறது உருது. ஸோ இது உங்களுக்கான ஒரு கேள்வி. ஞானோபதேசம் என்னும் நூலை இயற்றியவர் யார்? ஞானோபதேசம் என்னும் நூலை இயற்றியவர் யார்? ஸோ வீரமான் முனிவர், குணங்குடி மஸ்தான், பாரதியார், ஜி போப். ஸோ சரியான ஆன்சர் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ சரியாக ஆன்சர் பண்ணுறவங்களுடைய கமெண்ட்டை நான் பின் பண்ணி வைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ என்னோட இந்த வீடியோ பற்றி பார்த்திங்கன்னா, அதாவது 8th ஸ்டாண்டர்ட் ஓல்டு புக் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நாளைக்கு பார்த்திங்கன்னா 9th ஸ்டாண்டர்ட் நியூ புக்கு தான் வந்து உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும். ஸோ ஒன்ஸ் என்ன பண்ணிடுங்க 9th ஸ்டாண்டர்டாக படிச்சுட்டு வந்துடுங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ டு ஆல்.